எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. இப்போ நிறைய வீடுகளில் வாசலில் வந்துட்டு இந்த யானை உருவங்கள் 2 பக்கமும் யானை சிலை வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ எந்த மாதிரியான யானைகள் வைக்கலாம்? அப்படி சிலைகள் வைக்கிறது சரியா வீடுகளில்? இந்த கான்செப்ட் உள்ளே நான் வரமாட்டேன். என்னுடைய நோக்கம் வேறு, என்னுடைய சிந்தனை வேறு. இப்போ யானையை பற்றி கேட்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் அவர் 2 யானைகளை வச்சிருக்கார். 2 யானைகளை அந்த கொடியோடைய சிம்பிளில் வச்சிருக்காரு. ஏன் வச்சாரு? யானைனா ஜெயம், அதனால. அது எப்படி? யானை நீங்கள் யானை பொம்மை வைப்பீங்க, யானையை வாங்கிட்டு வீட்டில் வைப்பீங்க, யானை பொம்மை செஞ்சு வைப்பீங்க. ஆனால் யானை பார்க்கறதுக்கு 100 ரூபா கொடுக்க மாட்டீங்க, 10 ரூபா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவீங்க. அந்த கேட்க தானே நீங்கள். யானை என்பது கிரகத்தில் குரு என்று சொல்கிறேன். மஞ்சள் கலர் துண்டை கலைஞர் தோளில் போட்ட காரணம் என்ன? இப்போ யானை பற்றி பேசும்போது நிறைய இந்த யானை முடியெல்லாம் மோதிரமாக செஞ்சு போடுவாங்க இல்லையா? அது மாதிரி செய்கிறது என்ன சொல்கிறீங்க? யானை முடி மோதிரம் செஞ்சுருங்க. எனக்கு எதனா உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகுது. உதவி செய்யுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், வாஸ்து உங்ககிட்ட பேசும், இந்த மாதிரி ஒரு அமைப்பு கட்டிடத்தை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. இப்போ நிறைய வீடுகளில் வாசலில் வந்துட்டு இந்த யானை உருவங்கள் 2 பக்கமும் யானை சிலை வச்சுருப்பாங்க இல்லையா? சிலது தும்பிக்கை மேலே யானைனாலே ஜெயம்தான், மேலே உயர்த்தின மாதிரி இருக்கும். சிலது கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரியான யானைகள் வைக்கலாம்? அப்படி சிலைகள் வைக்கிறது சரியா வீடுகளில்? நம்ம எந்த கான்செப்ட் உள்ள போனாலும், நம்ம எந்த கான்செப்டை சொல்லி புரிய வைக்கலான்னு வந்தாலும் நம்மளை நோக்கி வரக்கூடிய ஒரே அம்பு என்ன தெரியுமா? என்ன சிலை வைக்கலாம்? பெர்மிட் வச்சா அதை வீட்டு சென்டராக வைக்கலாமா, இல்லை அந்த பெர்மிடை வடகிழக்கில் வைக்கக்கூடாதா? கயிறு கட்டலாமா? சிகப்பு கலரை கயிறை கட்டினால் என்ன யோகம்? எந்த ராசியினர் எந்த கயிறை கட்டக்கூடாது? இந்த கான்செப்ட் உள்ளே நான் வரமாட்டேன். என்னுடைய நோக்கம் வேறு, என்னுடைய சிந்தனை வேறு. நல்லா புரிந்துக்கணும். இப்போ யானையை பற்றி கேட்குறாங்க. யானையை பற்றி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். யானை ஒரு வெஜிடேரியன். இருப்பதிலே ஒரு பலமான ஒரு பலம் பொருந்தியது எதுன்னு கேட்டிங்கன்னா யானை. சரிங்களா? ஆனால் யானை ஒரு பியூர் வெஜிடேரியன். யானையோடைய நடையும் நாயோடைய வேகத்தையும் நீங்கள் சம்மந்தப்படுத்தினால் இதில் எது ஃபாஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா யானையோடைய நடை தான் ஃபாஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். யானை தெருத்தும் போது மலை மேலே ஏறக்கூடாது, பிடிச்சிரும். மலை டவுனில் இறங்கணும். ஏன்னா யானையால் டவுனில் இறங்க தெரியாது, ஆனால் மேட்டில் ஓட தெரியும். சரிங்களா? யானை என்பது ஒரு வீட்டில் இருக்கலாமா? இப்போது இது நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இப்போது நமது தமிழக வெற்றி கழகம் அவர் 2 யானைகளை வச்சுருக்கார். 2 யானைகளை அந்த கொடியோடைய சிம்பிளில் வச்சுருக்கார். ஏன் வச்சார்? என் குதிரை வைக்கலாம்ல, சிங்கத்தை வைக்கலாம்ல. ஏன்? யானைனா ஜெயம், அதனால. அது எப்படி? யானைனா ஜெயம்னா என் 2 யானையும் கரெக்டாக அப்படியே காலை தூக்கின்னு வச்சார். இதுக்கு பின்னாடி அஸ்ட்ராலஜி இருக்குது. அஸ்ட்ராலஜிக்கல் ரீதிக்காக தான் எல்லா விஷயமும் நடக்குது. இப்போ கலைஞர் பல வண்ணங்களில் துண்டு இருக்கு. ஏன் மஞ்சள் கலர் துண்டை போட்டார்? மஞ்சள் கலர் துண்டை கலைஞர் தோளில் போட்ட காரணம் என்ன? அவருடைய ஜாதகத்தில் நவாம்சத்தில் குரு உச்சம். புரியுதுங்களா? ஒரு சிம்பிளுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மலேசியாவில் 2 சிங்கத்தை வச்சுருக்கு. பெரிய சிங்கம், 2 யானை இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு யானை என்பது ஷூட் ஆகுமான்றது ஒரு கணக்கு இருக்குது. யானை வச்சா ஜெயம்லாம் கிடையாது. நீங்கள் யானை பொம்மை வைப்பீங்க, யானையை வாங்கிட்டு வீட்டில் வைப்பீங்க, யானை பொம்மை செஞ்சு வைப்பீங்க. ஆனால் யானை பார்க்கறதுக்கு 100 ரூபா கொடுக்க மாட்டீங்க, 10 ரூபா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவீங்க. அந்த கேட்க தானே நீங்கள். அதானே சொல்லுங்கள். உயிரோட ஒரு யானை நிற்குது. அந்த யானைக்கு எவ்வளோ செலவு, குளிக்க வைக்கணும், எவ்வளோ தீனி கொடுக்கணும். அந்த யானையை பார்த்துக்கிட்டே ஒரு பாகனுடைய வேலை. அவர்கிட்ட போய் 10 ரூபா கொடுக்குறீங்க. ஆனால் வீட்டில் யானை வச்சா யோகம்னு சொன்னால் மட்டும் வெள்ளியில் வைக்கிறதும், பெரிய சிமெண்ட்டில் செஞ்சு வைக்கிறதும், தும்பிக்கையை மேலே வைக்கலாமா, டவுனில் வைக்கலாமா, 90 டிகிரியில் வைக்கலாமா, இதை மட்டும் கேட்குறீங்களே. உண்மையில் உயிரோடு இருக்கிற யானையோடைய பாகனுக்கு எதனா செய்யணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? சொல்லுங்கள். நான் சொல்கிறது உயிரோடு இருக்கிறதுக்கு முதல்ல செய்யுங்க. உயிரோட ஒரு யானை இருக்குது, ஒரு பாகன் இருக்கான், போய் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஏன் எடுத்து கொடுக்க மாட்டீங்க? யானை பாகனுக்கு யாருன்னா நீங்கள் எதனா போய் கவனிச்சிருக்கீங்களா?
ஆசீர்வாதம் யானை பண்ணுறதுன்றதுனால தான் 10 ரூபா தரான் மனுஷன். ஆசீர்வாதம் பண்ணாது தான் அந்த 10 ரூபாய் மனுஷன் தர மாட்டான். மனிதர்கள் மிகப்பெரிய ஒரு சுயநலம் கொண்டவர்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஆதாயம் இருக்குதுனால தான் அந்த 10 ரூபா கூட. ஐயரோடைய தட்டு காசை நைட்டு எண்ணி பாருங்க, நிறைய கீஞ்சு நோட்டு இருக்கும். ஹோட்டலில் வெளியே வந்து செக்யூரிட்டிக்கு கொடுக்குற காசில் எண்ணி பாருங்க, நிறைய ஓட்டை 10 ரூபா, கிழிஞ்ச 10 ரூபா, 10 ரூபா காயின் நிறையா இருக்கும். ஏன்னா மனசு வராது மனுஷனுக்கு, மனசே வராது. அந்த 10 ரூபா கூட அவன் சந்தோஷமாக இருந்தால் கொடுப்பான், அவன் மூட் அப்செட்டில் இருந்தால் திட்டுவான், கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவான் போய் உள்ள கூட. யானை இருந்தால் யோகம். சரி, யானை வச்சுக்கோங்க, வீட்டு வெளியில் 2 யானையை கட்டிக்கிங்க, சிமெண்ட்டில் கட்டிங்க, வெளியில் வெட்டிங்க. அதெல்லாம் உங்களுடைய தரப்பு. என்னுடைய தரப்பு மக்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், உயிரோடு யானை வச்சு வளர்க்குற பாகன்றனால அவன் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, யானைக்கு நல்ல உணவு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. சில கோயிலில், கவர்மெண்ட் கோயிலில் யானைக்கு நாட் அலோடு உணவு, சரிங்களா? மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்தியது யானை. யானை என்பது கிரகத்தில் குரு என்று சொல்கிறோம். கிரகத்தில் குழந்தை எப்படி சொல்கிறோம்? குருன்னு சொல்லுவோம். மழலையே குருன்னு சொல்லுவோம். குழந்தை எப்படி ஆடி அசைந்து வருகிறதோ அந்த மாதிரி யானையும் ஆடி அசைந்து வரும். குரு குரு பலப்பட வேண்டும் என்றால் யானையுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு ஜாதகத்தில் சொல்கிறல, குரு பலப்படணும், குரு நல்லா இருந்தால் தான் ஜாதகம் நல்லா இருக்கும்னு சொல்கிறல. குரு பலப்பட வேண்டும் என்றால் யானையுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்ல குரு வேணும்னு நினச்சாலும் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். உண்மையிலே எனக்கு நல்ல குரு வேணும், ஜோதிடத்தில் நல்ல குரு வேணும், வாஸ்துவில் நல்ல குரு வேணும், டீச்சிங்கில் நல்ல குரு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல குரு வேணும், ஆன்மீகத்தில் இவங்களை நம்மளை குருவாக ஏற்றுக்கலாம் தோணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யானைக்கிட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த அவரே உங்களுக்கு குருவாக அமைவார். ஏன்னா குரு தான் யானை, யானை தான் குரு. இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போது யானை பற்றி பேசும்போது நிறைய இந்த யானை முடியெல்லாம் வந்து மோதிரமாக செஞ்சு போடுவாங்க இல்லையா, அது மாதிரி செய்கிறது என்ன சொல்கிறீங்க? யானை முடி மோதிரம் செஞ்சுக்கோங்க, சிங்கப்பல்லு, இந்த புலிப்பல்லு எடுத்து போட்டுக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் நான் பண்ணிக்கங்க என்ன. அதெல்லாம் வந்து நான் சொல்கிற மாட்டேன், யானை முடி போட்டுக்கிட்டா யோகம் வந்துடும். எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் எனக்கு எதனா உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. யானை முடி போட்டு நான் கோடீஸ்வரன் ஆனால் யாருன்னா ஒருத்தர் இருந்தாருன்னா என்னை அறிமுகப்படுத்துங்க. நானும் அதை பற்றி பேசி நிறைய மக்களுக்கு நிறைய விளக்கங்களை கொடுக்குறேன். நீங்கள் அதுபடியே ஒரு ஆளை கூப்பிட்டு வரும்போது நானும் ஒரு ஆளை கூப்பிட்டு வருவேன். யானை முடி போட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு லாஸ் ஆன வரையும் நானும் கூப்பிட்டு வருவேன். நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நானும் அதே என்ன, நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த மோதிரம் போடாதீங்க கோமேத. நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து மோதிரத்துக்கு இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினச்சா நான் 20 லட்சம் நான் பேமெண்ட் வாங்க முடியும். எனக்கு ஃபோனு, எனக்கு பர்சனலாக என்ன ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க, சார் நீங்கள் மோதிரத்தை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார் ப்ளீஸ் சார், நான் ஒரு ஜெர்னலிஸ்ட்டு சார், நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், இல்லைனா மோதிரத்தை பற்றி அட்லீஸ்ட் தயவுசெய்து பேசாதீங்க சார், ரெண்டுத்தில் எதனா ஒன்று பண்ணி கொடுங்க சார், உங்களுக்கு யூஜி அமௌண்ட்டு தரேன் சார், நீ எவ்வளோ வாட்டி பேசியிருக்காங்க. நான் மனசை வச்சு அசால்ட்டாக வாங்கிக்கினேன். ஒரு நல்ல சேனலில் அவங்களே ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறேன்றாங்க, அந்த சேனலில் பேசுங்க சார் மோதிரத்தை பற்றின்னு. நான் வாங்கினு பேசிட்டு போயின்னே இருக்கலாம். என்னுடைய நோக்கம் அது அல்ல. பாமர ஏழை மக்கள் ஒரு குக்கிராமத்தில், மலை அடிவாரத்தில், கிராமத்தில் ஏதோ ஒருத்தன் என் வீடியோ பார்ப்பான், அவன் ஜெயிக்கணும். இவர் வீடியோவில் சொன்னால் ஒரு கருத்து இருக்கும், இவர் சொன்ன கோயிலுக்கு போனால் ஒரு வாழ்க்கை மாறும், ஒருத்தன் ஜெயிக்கணும். அதுதான் எனக்கு 20 லட்சம், அது 20 கோடி கொடுத்தாலும் அதுக்கு சமம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு 10 லட்ச ரூபா, நீங்கள் ஒரு 10,000 ஒருத்தர் ஒரு மோதிரம் வாங்கி போடுறீங்க, வாழ்க்கை மாறாது. 10 அரிசி மூட்டை எடுங்க, 10 ஸ்லம் பீப்புள்ஸுக்கு போய் கொடுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். எங்கள் தாத்தா மோதிரம் போடலையே, எப்படி அவர் வாழ்க்கை வந்தார்? எங்கள் அப்பா மோதிரம் போடலையே. மோதிரம் என்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் செயல் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒருத்தவனை மனதளவில் நீங்கள் படுத்திட்டு நீங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் இறைவன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிடுவாரா? நீங்கள் இப்போ என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க, என்னை காயப்படுத்திட்டீங்க, நீங்கள் கோயிலுக்கு போனால் இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாரா? இல்லை நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், நான் கோயிலுக்கு போன இறைவன் என்ன அனுகிரகம் பண்ணுவாரா? உங்களுடைய செயலை 24 மணி நேரமும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த மோதிரமும் வேலை செய்யாது, எந்த கயிறும் வேலை செய்யும். யானை முடியாக இருக்கட்டும், குதிரை முடியாக இருக்கட்டும், எந்த முடியாகனாலும் இருக்கட்டும். இப்போ ஒரு வீடியோ நம்ம போட்டோன்னு வச்சிங்கன்னா, யானை முடியில் மோதிரம் போட்டால் யோகம் அடிக்கணும், வட்டிக்கு வாங்கியாச்சும் போடுறாள்லாம் இருக்கலாம். இப்படியாச்சும் வாழ்க்கை மாறிட்டாதானே? ஏன்னா மாறாது. உண்மையை தான் நம்ம பேசணும், எதுக்கு போய் பேசணும்? இருக்கிற உண்மை அதுதான். இல்லைன்னா நான் போட்டு பண்ணேன் மோதிரம், நானும் போட்டுட்டு இருந்த ஆள் தானே. தேடி 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 அலைஞ்சு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போகும்போது தான் இதெல்லாம் கிடையாது. மோதிரம் போட்டுக்குங்க, கோல்டில் போட்டுங்க, சந்தோஷம். திடீர்லாம் அர்ஜென்டாக போது காசெல்லாம் கட்டி வைக்கலாம். யாரையும் நம்பி வாழ முடியாது இந்த உலகத்தில். ஆனால் நீங்கள் கல்லை வச்சு மோதிரத்தை வாங்கி கூமை கனக புஷ்பராகத்தையும் அமித்திஷ்டு கல்லையே போட்டு வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறது
ஒரு முட்டாள்தனம், ஒரு மூட நம்பிக்கை. மனிதர்களுக்கு உதவி செய்யும் போது தான் ஒரு வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது சொல்லுங்க. நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுவோம். ரிசர்ச் என்பது எப்படி? ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து ரிசல்ட் எடுக்கணும். நம்ம ரிசல்ட் எடுப்போம். நான் ஒரு கிளைண்ட்டை கூப்பிட்டு வரேன், நீங்கள் ஒரு கிளைண்ட்டை கூப்பிட்டு வாங்க. நான் என் கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு 10,000 பணத்தை கொடுத்து 10 குடும்பத்துக்கு அரிசி எடுத்து கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் அவருக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி கொடுங்க. இப்போ ஒரு 6 மாதம் விட்டுடலாம். இந்த படத்தெல்லாம் பார்ப்போம்ல, 6 மாதத்துக்கு பிறகு ஃப்ளாஷ்பேக், அதுமாரி அந்த ஒரு வீடியோ பண்ணலாம் நம்ம. இப்போ 6 மாதம் கழிச்சு மோதிரம் போட்டுறையும் வர சொல்லுவோம், அரிசி வாங்கி கொடுத்துறையும் வர சொல்லுவோம். 2 பேர் வாழ்க்கையில் என்ன நடந்தது உட்கார வச்சு பேட்டி எடுப்போம். மோதிரம் போட்ட ஒரு வாழ்க்கை மாறிச்சுன்னு சொன்னால் நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஓடிடுறேன். பண்ணுவோம். நான் விளையாட்டுக்கு பேசலை, சீரியஸாக பேசுகிறேன். நான் விளையாட்டு வெரி சீரியஸாக பேசுகிறேன். இது நடக்காது. எப்படி நடக்கும்? உன்னால் ஒருவன் பாதிக்கப்பட்டு விட்டால், உன்னால் ஒருத்தவன் மனரீதியாக பாதிக்கப்பட்டு விட்டால் எதுவுமே வேலை செய்யாது. எந்த மோதிரமும் வேலை செய்யாது, எந்த கயிறும் வேலை செய்யாது, எந்த தந்திர மந்திரமும் வேலை செய்யாது. உன்னை காப்பாற்றுறது உன்னுடைய நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதானே அவுட்புட்டாக வரும். நம்ம என்ன பேசுகிறோமோ தானே வீடியோவில் வரும். மாறி வருமா? முருங்கை மரத்தை நட்டுட்டு தென்னங்காய் எப்படி இளநீர் காய்க்குன்னு பார்க்க முடியுமா? நம்ம என்ன செயல்கள் செய்கிறோமோ அந்த செயல்களுக்கு உண்டான ரிசல்ட்டு தான் நீங்கள் கிடைக்கும். உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக, உங்களுடைய நல்லதுக்காக, உங்களுடைய எதிர்காலம் மாறணுன்றதுக்காக நீங்கள் மோதிரம் வாங்கி போடுறீங்க. ஒருத்தவன் சம்மந்தமே இல்லாத நல்லா இருக்கணும் 4 பேர் அரிசி மூட்டை போடுறான், 10 குடும்பத்துக்கு அன்னதானம் பண்ணுறான். இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் பசங்களை படிக்க வைக்கிறான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, அவனுக்கு இறைவன் அருள்பாலிப்பார். எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் மறைமுகமாக நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு இறைவன் அருள்பாலிப்பார். ஒரு மோதிரம் வாங்குற காசு எடுத்துக்கங்க, நேராக போங்க, ஒரு அன்னதானம் பண்ணுங்க, இல்லை ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுங்க. இல்லைன்னா தந்தை தாயை இழந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, செருப்பு எடுத்து கொடுங்க, பேக் எடுத்து கொடுங்க. அது கோடி மோதிரங்களை போட்டதற்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு மோதிரமும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடாது என்பதை நான் அழுத்த திருத்தமாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தங்களுக்கு பலன்கள் கிடைக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு போவாங்க இல்லையா சார்? ஸோ இப்போ நிறைய கோவில்களில் குளம் இருக்கும், சில கோவில்களில் குளம் இருக்காது, கோவில் குளங்கள் சொல்கிறேன். ஸோ இந்த குளங்கள் இருக்கிற கோவிலுக்கு போகிறதுனால தான், இல்லைன்னா நார்மலாக இருக்கிற கோவில்கள் போகிறது சிறப்பு? இதில் மிகப்பெரிய இந்த குளம் என்பது குளத்தில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. ஏன் கோயிலுக்கு பக்கத்தில் குளத்தை வச்சா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம முன்னோர்கள் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம போய் பொறி வாங்கி போடுறதுக்கெல்லாம் குளம் வைக்கல. குளத்தில் பாசி பிடிக்கும். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிக்கலான்றதுக்காக குளத்தில் இறங்குவோம், குளிப்பான். தண்ணி எறியாமல் ஒரு வாய் தண்ணி வாய் உள்ளே போயிடும். பாசி என்பது B12. நம்ம சாப்பிட்ற அரிசியில் B12 இருக்கணும். உண்மையான அரிசியில் வந்து முனை உடஞ்சிருக்கணும், அதுதான் அரிசி. முனைய உடையில ஷார்ப்பாக இருக்குன்னா அந்த அரிசியில் கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ B12 இருக்க அரிசியில் முனை என்ன இருக்கும்? கட்டாக இருக்கும். அப்போது ஒரு பாசி பிடித்த ஒரு குளத்தில் ஒரு மனிதன் இறங்கி குளித்து அதில் ஏதோ ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அவன் இறைவன்கிட்ட போய் பார்க்குறான், இறைவனை தரிசிக்கிறான், வீட்டுக்கு வரான், குழந்தை பிறந்த போகுது. ஏன்? ஒரு குழந்தை பிறப்புக்கு B12 அவசியம். இப்படி மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நிறைய அந்த குளங்கள் நமக்கு சொல்லுது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், குளம் என்றால் ஒரு அழகான இடம், அங்கே போய் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். நம்ம முன்னோர்கள் அதுக்காக குளத்தை வைக்கல. கோவில் குளத்தில் பாசி பிடிச்ச தண்ணியை ஒரு பக்தன் குடிக்கும்போது அவனுக்கு B12 இயற்கையாகவே உருவாகுது. அந்த B12 என்பது விந்தனுக்கு முக்கிய காரணமாக விளைகிறது. அவனுக்கு குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்குது, கர்ப்பப்பை பிரச்சனை தீர்க்குது. எல்லாமே இது மருத்துவம் சார்ந்த விஷயங்கள். அதேமாரி கோவிலில் நீங்கள் கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி. கோவிலில் குளம் இருக்க கோயிலுக்கு போகணுமா இல்லாத கோயிலுக்கு போகணுமானா, பரிகாரம் என்ற ஒரு ஸ்தலம் வந்து விட்டாலே அங்கே நிச்சயமாக ஏரிய குளமோ நிச்சயமாக அந்த கோவில் அருகில் இருக்கும். ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் குறிப்பிட்ட ஒரு சில ஒரு 1000 மீட்டருக்குள்ளே 1 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு கோயில் குளமோ ஏரிய இருக்க கோயில் எல்லாம் பரிகாரத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில்களாக இருக்கும். மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். ஏரிலாம் இருந்துச்சுன்னா அடித்து தூக்கிடும். நான் ஒரு கோவில் சொல்கிறேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு யாருன்னா வர சொல்லுங்கள், அவங்களுக்கு ரிசல்ட்டு அவங்க சாமியே நம்ப தேவை, சரிங்களா? செக் போ சொல்லுங்கள், எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்பேன். ஏன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஏரி. நம்ம மேல்மருவத்தூர் பக்கத்தில் அச்சரப்பாக்கன்னு ஒரு ஊர். அச்சரப்பாக்கத்தில் நடுப்பழனி செல்லும் வழின்னு ஒரு ஆர்ச் இருக்கும்.
அந்த ஆர்ச் உள்ள நேராக ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்தால் ஒரு 5 கிலோமீட்டரில் 3 ரோடு பிரியும், ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டுன்னு. ரைட்டில் கோட்டைப்புஞ்சை, ஸ்ட்ரைட்டாக போன பெருங்கரணை, லெஃப்ட்டில் தண்டலம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த தண்டலம்ன்ற போர்டில் உள்ளே போகணும். தண்டலம்ன்ற ஊருக்குள்ளே நேராக போனோன்னா ஊர் குட்கிராமம் 3 தெரு தான், ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அந்த பெருமாள் கோயில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, கோயில் குளம் இருக்கிற கோயிலுக்கு போகணுமா இல்லாத கோயிலுக்கு போனோமா போனேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஏரி இருக்க கோயிலுடைய பவர் என்ன, குளம் இருக்க கோயிலுடைய பவர் என்னன்னு பிரித்து நம்ம மக்கள் அனுப்புவோம். மக்களுடைய ரிசல்ட்டு பாருங்கள். அங்கே அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது, அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய பலம் இருக்குல்ல, அந்த பராக்கிரமம் இருக்குல்ல, அதை ஒரு பக்தன் போய் சேவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வாயாலே சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர். அபரீத சக்தி, அடக்கவே முடியாது உங்களால் அவருடைய சக்தியை எதுக்குள்ளேயுமே. உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் நடக்கணும், கோர்ட்டு கேஸு, பண இழப்பு, மன ரீதியான பாதிப்பு, காதல் தோல்வி, கணவன் மனைவி பிரச்சனை, அந்த ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர். மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், மேல்மருவத்தூர்லேருந்து 1 கிலோமீட்டரில் போனீங்கன்னா அச்சரப்பாக்கம்ன்ற ஊரில் நடுப்பழனி செல்லும் வழின்னு ஒரு ஆர்ச் இருக்கும். ஆர்ச் உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா 3 ரோடு பிரியும். வலது பக்கம் கோட்டைப்புஞ்சை, நேராக போன பெருங்கரணை, இடது பக்கம் தண்டலம் என்ற ஒரு கிராமத்தில் உள்ள ஊரில் போனீங்கன்னா அங்கே விஜயகுமார், தயாளம் அவருடைய மகன் விஜயகுமார் என்பவர் இருப்பார். அந்த ஊரில் விஜயகுமார் யார், விஜயாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க. இல்லைன்னா குப்பு சுவாமின்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க சொன்னீங்கன்னா அந்த கோயிலை, ஏன்னா கிராமம் என்பதனால ஆளுங்கிட்ட சொன்னால் தான் கோயிலை திறப்பாங்க, ஏன்னா டீட்டெயில்னால் அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். மிகப்பெரிய ஒரு சக்தியை அந்த இடத்தில் உலாவி கொண்டு இருக்கக்கூடிய இடம். ஓகே சார், இப்போ நீங்கள் ஏரி சொன்னீங்க, இப்போ நான் கேட்டது குளம் கேட்டேன், இப்போ ஏரி சொல்லிக்கிங்க. இதே மாதிரி பொருத்தம் தான் கிணறுக்கும் பொருந்துமா சார்? ஆமாம், ஏரி குளம் கிணறு ஒரு இடத்தில் இருக்குன்னா அந்த கோவிலில் ஒரு அபரீத சக்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த கோவிலில் வேலை செய்கிற அர்ச்சகருக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் அடுத்த கட்டம், அட்வான்ஸ் லெவல். அதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், பயம் வந்துடும். அந்த இடத்துல ஒரு அபரீத சக்தி இருக்குன்னு அர்த்தம். இதான் உண்மை.